வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய செய்தி அறிக்கையை இப்போது பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று பேசிய இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளில் மக்கள் சேமிப்புக்காக வைத்திருக்கும் பணங்கள் மிக பாதுகாப்பாக உள்ளதாகவும் இதை பற்றி மக்கள் கவலையடைய தேவையில்லை என்றும் ஒரு அறிக்கையை இன்று சமர்ப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மின்சாரத்திற்கான புதிய ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. வீடுகளில் 600 யூனிட்டுக்கு மேல் செல்பவர்களுக்கு 50 விழுக்காடு அதிகமான தொகையை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று இன்று ஒரு செய்தி அறிக்கை தெரிவித்திருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் தாக்கியதில் 12 காவலர்கள் இன்று உயிரிழந்தார்கள். இந்த சோக செய்தி சத்தீஸ்கரில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. மணிப்பூர் மாநிலம் முதல்வர் வீட்டின் அருகில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக அங்கிருந்து செய்து வரும் செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. வடமாநிலத்திற்கு எதிராக பேசியது தொடர்பாக நிவான் நிர்மா சேவா தலைவர் ராஜ் தாக்கரே விரைவில் கைது செய்யப்படலாம் என்று பம்பாயிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.5 என்ற லிட்டர் அளவுகளை காட்டியிருக்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் மையப்பகுதியில் 32 கிலோமீட்டருக்கு அடியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. மொகாலியில் நடந்த இந்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 516 என்ற இலக்கை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருக்கிறது. இவர்களுடைய வெற்றியை நாளை யார் வெற்றி பெறுவார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்துவிடும் என்று அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களில் மிக அதிகபட்சமாக மழைகள் பெய்து கொண்டிருப்பதாக தகவல் வருகின்றன. சென்னை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் விட்டு விட்டு மழைகள் பெய்து கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி, வணக்கம்.